Hi, hello. Welcome to Future Vision Study Center, Unit 9, PGTRB Computer Science, PHP and MySQL next session ஆன 1.2 basic syntax என்னன்னு பார்க்க போறோம். When developing PHP application for the web, the typical approach is embedded PHP code into one or more standard HTML documents using special tags and delimiters. இதுதான் மெயின் tagsம் delimitersம் யூஸ் பண்ணுவோம். டேக்ஸ்ன்றது உங்களுக்கு தெரியும். இதுதான் நம்ம டேக்னு சொல்லுவோம். இதுதான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா டீலிமிட்டர்ஸ்னு சொல்றாங்க. PHP அப்ளிகேஷன் நம்ம வெப்ல டெவலப் பண்ணக்குள்ள நம்ம டேகு டீலிமிட்டர்ஸ்னா மஸ்ட் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் HTML யூனிட் 8ல HTML கோட் பற்றி படிச்சிருக்கோம். ஸோ HTML அதோட ஹெட் டேகு பாடியில் டிவ் டேக்ல எப்படி ஃப்ரேம் பண்ணுவோம்னா ஆஸ் யூஷுவல் டேக் வித் கொஷின் மார்க்கு PHPன்ற டேர்ம் வேர்டு இதில் எக்கோன்ற வேர்டு இது ஒரு பில்டின் வேர்டு இதில் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 49 அப்படின்றத கொடுத்து எனக்கு அந்த டேகை க்ளோஸ் பண்ணக்குள்ள வித் கொஷின் மார்க் டேகோட தான் க்ளோஸ் பண்ணணும். இப்போ எனக்கு இது 49 ஸ்கொயர் ரூட் என்னன்றது என்னோட வெப் பேஜில் ஷோ ஆகும். இதுவும் சேம் நம்ம எப்படி HTML நோட் பேடில் டைப் பண்ணிவிட்டு இல்லை விஷுவல் ஸ்டுடியோவில் டைப் பண்ணிவிட்டு நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வெப் பேஜில் ஷோ ஆகும். இது பேக் அண்ட் போய் வரும். இதுதான் டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு when such HTML document is requested by user, a PHP aware of web server can recognize and execute the PHP code blocks. Web server வந்து எங்கே ரெகனைஸ் ஆகும்னா PHP code block இருக்கு இல்லையா, அதை interpolate the resulting of output into HTML document before returning the requesting of user. நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுறதுக்கு பிஃபோராக இங்கே ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும். அது வெப் சர்வர் போயிட்டு நம்ம ப்ரௌசர்லேருந்து யூசர் ரெக்வஸ்ட் கொடுப்போம். அது வெப் சர்வருக்கு போகும். அங்கே PHP கோட் பிளாக் ரன் ஆகும். ரன் ஆகுனே அந்த அவுட்புட் எடுத்து வந்து HTML டாக்குமெண்ட்டில் யார் ரெக்வஸ்ட் பண்ணாங்களோ அந்த யூசருக்கே ரிட்டர்ன் பண்ணும். ஸோ த ரிசல்ட் a web page or application almost seems alive, responding intelligently to user action by virtue the PHP program logic embedded within it. ப்ரோக்ராமிங்கில் PHP ப்ரோக்ராம் லாஜிக்கை அதில் எம்பட் பண்ணியிருப்போம். எம்பட் பண்ணதுக்கான ரிசல்ட் யூசருக்கு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் எப்படி இதில் ரைட் பண்ணி ரன் பண்ணுறது இந்த ஸ்கிரிப்ட் அப்படின்றது தான். PHP ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா பிளைன் டெக்ஸ்ட் ஃபைல் ஃபார்மேட்டில் தான் இருக்கும். இதனோட இன்ஸ்ட்ரக்ஷன் சம்டைம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர்ட் என்ஸ்ன்ற ஃபார்மேட்டில் ஜாவா ஸ்கிரிப்ட் HTML நிறைய லாங்குவேஜஸ் இதை யூஸ் பண்ணலாம் பேஸ் பண்ணி. இதுக்கு பேக் எண்ட் ப்ராசஸ் பண்ணும் PHP. ஸோ எதுக்குன்ற சப்போர்ட்டு இம்பார்ட்டண்ட், இது நோட் பண்ணிக்கோங்க. சிம்பிளஸ்ட் வே டு ரைட் PHP ஸ்கிரிப்ட் இஸ் பாப் ஓப்பன் யுவர் ஃபேவரட் டெக்ஸ்ட் எடிட்டர். நம்ம டெக்ஸ்ட் எடிட்டர் எந்த வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். நோட் பேட் கூட ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா கிரியேட்டிங் அ ஃபைல் கண்டெய்னிங் PHP கோட். இதனுடைய எக்ஸ்டென்ஷன் .php. இது இம்பார்ட்டன்ட். எப்படி HTMLக்கு .html, CSSக்கு .css, ஜாவா ஸ்கிரிப்டுக்கு .jso, அந்த மாதிரி தான் PHPக்கு .php. ஸோ இப்படி தான் நம்ம கோடு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி PHP அண்ட் தென் எக்கோவில் ஒரு கண்டென்ட் கொடுக்குறேன். எனக்கு எ ஹாஸ் மை கிங்டம் ஆஃப் ஃபார் எ ஹாஸ்ன்ற ஒரு ஃபேமஸ் கொட்டேஷன் ஒன்று கொடுத்து நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த ஃபைலை சேவ் பண்ணிவிட்டு வெப் சர்வர் டாக்குமெண்ட்டோட ரூட்டில் அதனுடைய நேமை நான் என்னென்ன சேவ் பண்ணுறேன், horse.php வித் எக்ஸ்டென்ஷனோட. தென் நம்ம வெப் ப்ரௌசரை ஸ்டார்ட் பண்ணுறோம். இந்த URL வந்து அந்த ஃபைலோட லொக்கேஷனை போய் செக் பண்ணும். செக் பண்ணுச்சு அப்படின்னா எனக்கு அதனோட அவுட்புட் ஷோ ஆகும். இதனோட பாருங்கள், லோக்கல் ஹோஸ்டில் PHP 6 புக்குன்ற சாப்டர் 1ல் ஹார்ஸ் PHPன்ற ஃபைல்லேருந்து நமக்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம கொடுத்த ஸ்டேட்மெண்ட் அந்த கொட்டேஷனை நமக்கு அவுட்புட்டாக ஷோ பண்ணுது. இதுதான் அந்த ஸ்கிரிப்டோட அவுட்புட்டு. when you requested the script horse.php, the Apache web server received your request. Apache web serverன்ற ஒரு சர்வரில் எனக்கு அந்த ரெக்வஸ்ட் ரிசீவ் ஆகுது. அதை ரெகக்னைஸ் பண்ணி PHP ஸ்கிரிப்டை இந்த .extension ஃபைலான்னு பார்க்குது. அதை ஹேண்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த PHP பார்சரை இன்டரப்ட் பண்ணுது. ஃபர்தராக 1 by 1 பார்க்குது. இன்டரப்ட் பண்ணதை அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ரீட் பண்ணிட்டு இந்த PHP டேக்ல இன்பிட்வீன்ல என்ன இருக்கோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுது. பாஸ்டு த ரிசல்ட் பேக் டு வெப் சர்வருக்கு அந்த ரிசல்ட்டை, அதாவது வெப் சர்வர்லேயே இவ்வளோ பெரிய ப்ராசஸ் நடக்கும். அந்த PHP ஸ்கிரிப்டில் பார்த்து அது பார்சரில் வந்து லைன் பை லைன் செக் பண்ணிவிட்டு அந்த டேகுக்குள்ளே என்ன இருக்குன்றதை செக் பண்ணி வெப் சர்வருக்கு வரும். அண்ட் டர்ன்ஸ் இன் த பேக் ஆஃப் யுவர்
ப்ரௌசர் எகெயின் யூசர் ப்ரௌசரில் தானே வியூ பண்ண முடியும். ஸோ ப்ரௌசருக்கு வியூ ஆகும். The instruction in the instance consists of call the PHP echo statement which is responsible for displaying the output to the user. Userக்கு output view பண்ணும். The output to be displayed is enclosed with quotation mark. அது நமக்கு quotation markல தான் இருக்கணும் output display பண்ணக்குள்ள. There is some useful information claimed from the even simple PHP script. It should be clear for the example enclosed within இந்த ஃபார்மேட்டில் தான் இருக்கணும். ஒவ்வொரு பிஹெச்பி ஸ்டேட்மெண்ட்டும் மஸ்ட் செமிகோலன் வச்சு க்ளோஸ் பண்ணியிருக்கணும். blank லைன்ஸ் வந்து இக்னோர் பண்ணிடும் பார்சரு. ஃப்ரீ ஃபார்ம் கமெண்ட்ஸ் கேன் பி இன்கார்பரேட்டட் வித் பிஹெச்பி ஸ்கிரிப்ட் வயா சேம் கன்வென்ஷன் யூஸ் இன் ஜாவா ஸ்கிரிப்ட். நிறைய கன்வென்ஷன் ஸ்கிரிப்டும் இதில் யூஸ் பண்ண முடியும். சிங்கிள் லைன் கமெண்ட்ஸை வந்து நம்ம இந்த மெத்தடில் கொடுப்போம். அதுவே ப்ரிசிடட் பை ஸ்லாஷ், இந்த ஸ்லாஷ் கேரக்டர்ஸ் தான் யூஸ் பண்ணுவோம். மல்டி லைன் கமெண்ட்ஸை இந்த கமெண்ட் பிளாக் வச்சு யூஸ் பண்ணுவோம். ஸோ இது இம்பார்ட்டன்ட். சிங்கிள் லைனை எப்படி யூஸ் பண்ணுவோம், டபுள் லைன் எப்படி யூஸ் பண்ணுவோம், மல்டி லைனுக்கும் சிங்கிள் லைனுக்கும் டிஃப்ரென்ஷியேஷன் என்ன. திஸ் கமெண்ட்ஸ் ஆர் எக்ஸ்க்ளூடட் த அவுட்புட் ஆஃப் த ஸ்கிரிப்ட். கமெண்ட் எதுக்கு கொடுப்போன்னு தெரியும், டெவலப்பருக்கான ரெஃபரன்ஸுக்கு. ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. பிஹெச்பிக்குள்ளே எப்படி அந்த கமெண்ட்ஸை கொடுக்கணும் அப்படின்றது. பிஹெச்பி வித் HTML நம்ம பிஹெச்பி டேக் ஓப்பன் பண்ணிட்டு இது சிங்கிள் லைன் கமெண்ட். இதுவே நம்ம மல்டி லைன் கமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா இது டபுள் ஸ்லாஷில் மென்ஷன் பண்ணுவோம். இது ஸ்லாஷ் வித் ஸ்டார் அதே மாதிரி க்ளோஸ் பண்ணிடணும். இது என் வித் அதாவது மல்டி லைன் கமெண்ட்கான பிளாக். ஸோ வென் பிஹெச்பி பார்சர் ரீட் த ஸ்கிரிப்டை ரீட் பண்ணும். இட் எக்ஸிக்யூட் ஒன்லி த கோடை மட்டும்தான் எக்ஸிக்யூட் பண்ணும், நம்ம கமெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணாது. அதுவும் பிட்வீன் த பிஹெச்பி டேக்குள்ளே இருக்கிறது தான். எவ்ரிதிங் த அவுட் சைட் தி டேக்ஸ் இக்னோர் த பார்சர் அண்ட் ரிட்டன் ஆசிஸ். என்ன இருக்கோ ஆஸ் இட் இஸ் அதே மாதிரி அது ஷோ பண்ணிடும். திஸ் மேக்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஈஸி டு எம்பட் த பிஹெச்பி கோட் வித்தின் த HTML டாக்குமெண்ட் டு கிரியேட் அ வெப் பேஜஸ் தட் ஹாவ் ஆல் ஃபார்மேட்டிங் பெல்ஸ் விஷுவல் ஸ்டாண்டர்ட் த HTML பட் கேன் அடிஷ்னலி பெர்ஃபார்ம் த காம்ப்ளெக்ஸ் கால்குலேஷன், ரீட் அண்ட் மேனிப்புலேட் த டேட்டா எக்ஸ்டர்னல் சோர்சஸ். அது எக்ஸ்டர்னல் சோர்ஸுங்கிறது எதை சொல்லுவோம்னா வெப் சர்வீசஸையும் டேட்டா பேஸஸ்னால் எக்ஸ்டர்னல் சோர்ஸஸாக சொல்லுவோம். அதர்வைஸ் நம்ம HTML என்ன எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அந்த ஃபார்மேட்டிங்ஸ் தான். ஸோ ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஆஸ் யூஷுவல் நம்ம HTML பார்த்த மாதிரி அந்த வேர்ஷன் என்ன அப்படின்றத ஃபுல்லாக கொடுத்துட்றோம். அண்ட் தென் HTML அதனுடைய லேங் என்ன கொடுக்க போகிறோம், XML ஃபார்மேட் என்ன, எங்கேருந்து எடுக்க போகிறோன்ற அந்த HTTP வேர்ஷன்ஸோடு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு டைட்டிலில் HTML கலர் டேபிள் அப்படின்ற டைட்டில் கொடுத்துட்றேன். அதுக்கு ஸ்டைல் வந்து நான் CSSல எழுதுகிறேன், டெக்ஸ்ட் ஃபார்மேட்டில் CSSல. பாடியில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலி கொடுத்துட்டு ப்ராப்பர்ட்டியும் வேல்யூயும் கொடுத்துட்றேன். அண்ட் தென் எனக்கு டிடி டேபிளோட டேட்டா நான் இங்கே வந்து டிஆரையே மென்ஷன் பண்ணல, ரோவாக மென்ஷன் பண்ணல, எனக்கு எம்டியாக டேட்டாவை மட்டும் நான் ஷோ பண்ண சொல்கிறேன். ஸோ பார்டர் வந்து எனக்கு சாலிட் 5 பிக்சலில் ஒயிட்டில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டைலை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், இங்கே ஓப்பன் பண்ணிட்டு. நெக்ஸ்ட்டு ஹெட்டுக்குள்ளே போகிறேன். ஹெட்குள்ளே போயிட்டு பாடியில் H2 கலர்ஸில் ஹெட்டிங் கொடுக்குறேன். ஹெட்டிங் கொடுத்துட்டு எனக்கு பிஹெச்பி HTML அண்ட் பிஹெச்பின்னு கொடுத்துட்றேன். இப்போ எனக்கு டேபிளில் ஒரு ரோவில் எனக்கு என்ன வரணும்னா ப்ளூ வரணும், ப்ளூன்ற நேம் வரணும் டிடியில். இன்னொன்றில் இதனோட ஸ்டைல் எப்படி நான் இது இன்லைன் டேக்காக கொடுத்துட்றேன், ஸ்டைலை டேகுக்குள்ளே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், அதனால் அது இன்லைன் டேக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டைல் கொடுத்துட்டு எனக்கு அது வித் இருக்கணும், பேக்ரவுண்ட் கலர் இருக்கணும், எனக்கு இங்கே ஒரு கலர் ஷோ ஆகும், இவ்வளோ வித்தில் வரணுன்றது. இந்த ரோ முடிஞ்சுது. அடுத்த ரோ கொடுக்குறேன், பிஹெச்பி எக்கோ ரெட்டுன்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ இது வந்து HTML டேக் பேஸ் பண்ணி வரும், இது வந்து பிஹெச்பி பேஸ் பண்ணி வரும். ரெட்டுன்னு கொடுத்துட்டு அதுக்கு ஒரு வித்து செட்டன் அதனுடைய பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த ரோ தேர்ட் ரோலையும் அதே மாதிரி இது கமெண்ட் லைன் பாருங்க, சிங்கிள் லைன் கமெண்ட் கொடுத்துருக்கேன். எக்கோவில் ஒரு ரோ கொடுத்துட்டு க்ரீனுன்னு கொடுத்து அதுக்கான இன்லைன் டேக்கையும் ஒன்று கொடுத்து அந்த எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுறேன். நான் எனக்கு நியூ லைனில் வருன்றதையும் ஸ்லாஷன் கொடுத்து ஓப்பன் பண்ணிடுறேன். இப்போ இந்த டேபிளே நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இது வரல நம்ம பார்த்தது எல்லாத்தையுமே ஒரு டேபிளாக ஓப்பன் பண்ணி டேபிளாக ஓப்பன் பண்ணுறோம். டேபிளாக ஓப்பன் பண்ணுறத ஒவ்வொரு ரோவில் எனக்கு மென்ஷன் பண்ணணும். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். அட்லாஸ்ட் பாடி HTML கொடுத்துட்டு இந்த ஸ்கிரிப்டை சேவ் பண்ணுறேன், colors.php. இதை நான் வெப் ப்ரௌசரில் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு நாங்கள் கொடுத்துருக்க டேபிள் அந்த கண்டென்ட்லாம் வரும். எப்படின்னா 3 ரோஸாக 2 காலம்ஸாக வரும்.
ஒன் காலம் கண்டெய்னிங் கலர் அதர் ரிட்டன் கரஸ்பாண்டிங் நேம். ஒரு காலமில் கலரும், ஏன்னா அப்படி தான் நான் இன்லைனில் கொடுத்துருந்தேன், வித்தோட கலரும் அண்ட் தென் அதனோட நேமும் வரும். யூஸ் யுவர் ப்ரௌசர் வியூ சோர்ஸ் கமெண்ட் டு இன்ஸ்பெக்ட் HTML code of the page. You will see the PHP parser interpolated output of the various echo statement into HTML source code to create the complete HTML page. நமக்கு HTML கொடுத்ததை PHP பார்சர் பண்ணிவிட்டு அந்த அவுட்புட்டை எக்கோலேருந்து வேரியஸ் ஸ்டேட்மெண்ட் எடுத்து நமக்கு ஷோ பண்ணும். இது ஒரு காமன் டெக்னிக் வெப் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி PHPயை யூஸ் பண்ணி வெப் அப்ளிகேஷன் பண்ணுறது. ஸோ ஃபைனலில் நமக்கு அவுட்புட் இருக்குது பாருங்கள். ஹெட்டிங் டேக்கில் H2 டேக்கில் கொடுத்த ஹெட்டிங்கு நம்ம கொடுத்த கலர்ஸ் ஒவ்வொரு ரோவ்லேயும் அதனுடைய கலர்ஸோடு ஷோ பண்ணியிருக்கு. இது நம்மளோட ஆன்லைன் வெப் டூரில் இருக்குது இல்லையா, வெப் எடிட்டர் டூரில், அந்த டூலில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். நெக்ஸ்ட்டு லெக்சிக்கல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும். லெக்சிக்கல் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்கு ஒரு பேசிக் ரூலை செட் பண்ணுறது. எப்படி ப்ரோக்ராமாக ரைட் பண்ணுறது. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த மெத்தடில் தான் எழுதணும் பிஹெச்பின்னு சொல்லிட்டு இங்கே நமக்கு எக்கோவில் கொடுக்கலாம், நிறைய டேர்ம்ஸ் இருக்குது, இப்படி தான் கொடுக்கணுன்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது இல்லையா. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா லெக்சிக்கல் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம். இட்ஸ் லோவஸ்ட் லெவல் சின்டாக்ஸ் ஆஃப் லாங்குவேஜ் ஸ்பெசிஃபை சச் திங்ஸ் வாட் அ வேரியபிள் நேம்ஸ் லுக் லைக், வாட் அ கேரக்டர்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் கமெண்ட்ஸ், ஹவு ப்ரோக்ராம் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆப்ரேட்டர் ஃபார் ஈச் அதர். வேரியபிள் எப்படி யூஸ் பண்ணுறோம், கேரக்டரை எப்படி கமெண்ட் பண்ணுறோம், அந்த ப்ரோக்ராமோட ஸ்டேட்மெண்ட்டை எப்படி செப்பரேட் பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் வர்றது தான் லெக்சிக்கல் ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட்டு கேஸ் சென்சிட்டிவிட்டி. அதாவது இது எப்படி மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, இதை அப்பர் கேஸ் லோவர் கேஸ்னு சொல்லுவோம். அப்பர் கேஸ் அப்படின்றது என்ன, கேபிட்டல் லெட்டர்னு சொல்கிறது தான் அப்பர் கேஸ். லோவர் கேஸ்ன்றது என்ன சொல்லுவோம், ஸ்மால் லெட்டரில் இருக்கிறது தான் நம்ம லோவர் கேஸ்னு சொல்லுவோம். The names user-defined classes and functions as well as built-in constructs all and keywords such as echo, while, class அப்படின்றதெல்லாம் கேஸ் இன்சென்சிட்டிவ். ஏன்னா இது வந்து கீவேர்டாக பில்ட்னு ஆல்ரெடி இருக்குது. இதுவே ஒரு கிளாஸ்லையும் ஃபங்க்ஷனையும் யூஸராக ஒரு நேம் வைப்போம், நம்மளாம் ஒரு ஃபங்க்ஷன் நேம் வைப்போம். அப்போ ஃபங்க்ஷன் நேம் வைக்கக்குள்ள அது வந்து கேஸ் சென்சிட்டிவிட்டியாக இருக்கும். அப்பர் கேஸில் கொடுத்தா அது அப்பர் கேஸாக தான் எடுத்துக்கும், லோவர் கேஸில் கொடுத்தா அது லோவர் கேஸாக தான் எடுத்துக்கும். ஸோ ஒரு 3 லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னா, நார்மல் எக்கோவில் கொடுத்துட்டு ஹலோ வேர்ல்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது ஒரு லைனாக கன்சிடர் பண்ணும். கேபிட்டல் லெட்டரில் கொடுத்துருக்காங்க, கேபிட்டல் வித் ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. இது ஒவ்வொன்றுமே ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டாக தான் கன்சிடர் ஆகும். பிகாஸ் இங்கே கொடுத்துருக்க வேரியபிள்ஸ் வந்து கேஸ் சென்சிட்டிவ், அதனால். ஸோ இங்கே ஒரு டேர்மில் கொடுத்துருக்காங்க, இது மூணுமே 3 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ். ஸ்மாலில் கொடுத்துருக்காங்க நேமு வித் டாலர் சிம்பிளோட, கேபிட்டல் லெட்டர் வித் ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்காங்க. இது மூணுமே டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸ் அப்படின்றாங்க. இது கேஸ் சென்சிட்டிவ். ஸ்டேட்மெண்ட்ஸும் செமிகோலன்ஸும் எப்படி அக்சஸ் பண்ணுவோம் பிஹெச்பியில். ஸ்டேட்மெண்ட் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் பிஹெச்பி கோட். நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணோம். இப்போ யூஸ் பண்ணோம் இல்லையா, 3 டைப்ஸ் ஆஃப் வேல, ப்ளூ கலருக்கு ரெட் கலருக்கு யூஸ் பண்ணுங்களா. இப்போ நாங்கள் அந்த இடத்துல நம்ம 3 ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் பிஹெச்பி கோடை தான் நம்ம ஸ்டேட்மெண்ட்னு சொல்லுவோம். அது சம்திங் பண்ணும், நம்ம இங்கே கொடுத்ததுனால அது அதனுடைய கலரோட பாக்ஸும் வந்துச்சு. இட் கேன் பி சிம்பிள் ஆஸ் வேரியபிள் அசைன்மெண்ட் அண்ட் காம்ப்ளிகேட்டட் ஆஸ் ஏ லூப் வித் மல்டிபிள் எக்ஸிட் பாயிண்ட்ஸ். நம்ம ரிப்பீட்டடாக யூஸ் பண்ணுறோன்னா அந்த இடத்துல லூப் அக்சஸ் ஆகும். ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, எப்படி ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணி அசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. எக்கோவில் ஹலோ வேர்ல்டு கொடுக்குறோம், மை ஃபங்க்ஷன்ற ஃபங்க்ஷன் நேம் கொடுத்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு நம்பரும் ஒரு டேர்ம்ஸ் கொடுத்துருக்கோம், ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கோம், $A 1ன்னு கொடுத்துருக்கோம், நேமில் எல்ஃப் ஆல்ஃபா 1 கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு டாலரில் ஏபியை ஒரு டிவிஷன் ப்ராடக்டோட கொடுத்துருக்கோம். எனக்கு இஃப் கண்டிஷனில் ஏ அண்ட் பியும் இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ஈக்குவல் ஆச்சு அப்படின்னா எனக்கு இது எப்படி நம்ம பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப்லாம் கொடுப்போம், அந்த மாதிரி எனக்கு இது பிரிண்ட் ஆகும். இதனோட ரைமு அண்ட் ரீசன் சொல்லி பிரிண்ட் ஆகும். இதுதான் இந்த கோடோட எக்ஸ்பிளனேஷன். ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிஹெச்பி யூசஸ் செமிகோலன்ஸ் டு செப்பரேட் சிம்பிள் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்ஸ்க்கும் நம்ம எப்படி செப்பரேட் பண்ணியிருக்கோம், செமிகோலன் கொடுத்து செப்பரேட் பண்ணியிருக்கோம். A compound statement that uses the curly braces. If suppose ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம்னா அப்போ நம்ம curly braces யூஸ் பண்ணுறோம் ஒரு பிளாக் ஆஃப் கோடுக்கு. such as conditional of test, ஒரு லூப்போ இஃப் கண்டிஷன்ஸ் கொடுக்கக்குள்ளேயோ லூப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்கக்குள்ளேயோ கொடுக்குறோம்.
நம்ம குடுத்து முடிச்ச பிறகு இங்க என்ன தேவையில்லன்னா, நமக்கு குளோசிங் பிரேஸ் இடத்துல செமிகோலன் தேவையில்ல. இங்க குளோஸ் பண்ற இடத்துல தேவையில்ல. இந்த இடத்துல தேவையில்ல. Unlike other languages in PHP, semicolon before the closing brace is not மத்த இதுலயுமே நம்ம செமிகோலன் வந்து க்ளோசிங் பிரேக்கெட்ல யூஸ் பண்ண மாட்டோம். Unlike in other languages, the PHP semicolon before in the closing braceல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆப்ஷனல். செமிகோலன் எங்க ரெக்யர் அப்படின்னா, பாருங்க இப்போ இஃப் கண்டிஷன்ல ஒரு டேர்ம் சும்மா ஒரு டேர்ம் எக்ஸாம்பிள் குடுத்துருக்காங்க நீடட்ன்றது. இங்க உள்ள ஸ்டேட்மெண்ட்டுக்கு செமிகோலன் மஸ்ட். இந்த கர்லி பிரேசஸ்ல நமக்கு செமிகோலன் ரெக்யர்டு கிடையாது. ஆஃப்டர் த பிரேஸ் தேவையில்ல. The semicolon is the optional of closing PHP tag. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா PHP டேக்குள்ளே அதே மாதிரி ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் எனக்கு பிரிண்ட் ஆகணும்னு கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல மஸ்ட்டு. அதுவே நம்ம இந்த எக்கோ ஹலோவல்னு கொடுக்கக்குள்ள இந்த இடத்துல நமக்கு தேவையில்லை. ஏன்னா நம்ம இங்கே PHP அதாவது இன்பிட்வீன் தான் நமக்கு நீடடு. இங்கே நோ செமிகோலன் ரெக்யர்ட் ஃபார் பிஃபோர் க்ளோசிங் டேக். டேக்குக்கு பிஃபோராக நமக்கு அது தேவை கிடையாது. So it is a good programming practice include of optional semicolons as they make easier to add code later. நமக்கு இதெல்லாம் எந்தெந்த இடத்துல அக்சஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நமக்கு ஃபர்தராக டெவலப் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்து இதில் ஒயிட் ஸ்பேஸும் லைன் பிரேக்ஸ்க்கான ஒர்க் என்ன? இன் ஜென்ரலாக ஒயிட் ஸ்பேஸ் டசன்ட் மேட்டர் இன் PHP ப்ரோக்ராம். அதை அக்செப்ட் பண்ணிக்கவே பண்ணிக்காது. யூ கேன் ஸ்ப்ரெட் த ஸ்டேட்மெண்ட் அக்ராஸ் எனி நம்பர் ஆஃப் லைன்ஸ். இல்லை ஒரு பஞ்ச் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல சிங்கிள் லைனோட பர்பஸ் என்ன? ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செர்டைன் ஃபங்க்ஷன் நேமில் இன்வென்ட்ரி, இன்ஃப்ளேஷன், காஸ்ட் ஆஃப் லிவிங், க்ரீடுன்னு சொல்லி நான் வித்தின் கமால செப்பரேட் பண்ணியிருக்கேன். குட் ஜஸ்ட் ஆஸ் வெல் ரிட்டன் வித் மோர் ஒயிட் ஸ்பேஸ். இங்கே எனக்கு நிறைய ஒயிட் ஸ்பேஸ் இருக்குது. இல்லை நான் இப்படி கொடுக்காம இதையே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒயிட் ஸ்பேஸை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் நான் வந்து சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து செமிகோலன் க்ளோஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் நம்ம கொடுக்கணும் அப்படின்றது ஒயிட் ஸ்டேட்மெண்ட்டுக்கும் லைன் பிரேக்ஸ்க்கும். நெக்ஸ்ட்டு கமெண்ட்ஸ். நம்ம கமெண்ட்ஸ் 2 வேவாக கொடுக்கலாம். ஞாபகம் இருக்கா? டபுள் ஸ்லாஷ் ஒன்று, ஸ்லாஷ் ஸ்டாரு, இன்னொன்று ஸ்டார் ஸ்லாஷ். இப்படி கொடுத்து எக்ஸிக்யூஷன் டைமில் கொடுக்கலாம். கமெண்ட்ஸ் கிவ் இன்ஃபர்மேஷன் பீப்புள் ஹூ ரீட் யுவர் கோடு. நம்ம கோடை ரீட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் தேவை. அந்த இடத்துல என்ன பர்பஸ்க்காக அது யூஸ் பண்ணியிருக்கோன்றது. ஸோ பட் they ignored by PHP execution time. எக்ஸிக்யூட் பண்ணக்குள்ள எந்த லாங்குவேஜ்னு இல்லை, எல்லா லாங்குவேஜுமே கமெண்ட்ஸ் ஃபார் ரெஃபரன்ஸ் ஒன்லி. நோ நீட் ஃபார் எக்ஸிக்யூஷன். ஸோ லைக் ஹியர் ஆல்சோ சேம் திங். நெக்ஸ்ட் ஷெல் ஸ்டைல் கமெண்ட்ஸ். ஷெல்லுன்றது ஒரு எப்படி நம்ம PHP நோட் பேடில் வச்சு கமெண்ட் பண்ணுறோமோ எக்ஸிக்யூட் பண்ணுறோமோ அதுமாதிரி ஷெல்லுன்றதும் ஒரு டைப் ஆஃப் ஸ்டைலு. ஸோ அதை எந்த மாதிரிலாம் பண்ணலாம்? So when PHP encounters hash mark character within the code, everything from hash mark to end of the line or the end of the section, ஒரு லைனுக்கோ இல்லை ஒரு செக்ஷனுக்கோ கொடுக்க முடியும். இதுவும் எதை கன்சிடர் பண்ண? கமெண்டை தான் கன்சிடர் பண்ணும். எப்படி நம்ம ஸ்லாஷு ஸ்டார் ஸ்லாஷ் யூஸ் பண்ணுமோ அது மாதிரி இந்த ஹேஷ் கோடும் அதை தான் மென்ஷன் பண்ணும், கமெண்டை தான் மென்ஷன் பண்ணும். இந்த மெத்தட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா யூனிக் செல் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜஸில் யூஸ் பண்ணுவோம். யூஸ்ஃபுல் ஃபார் அனோட்டேட்டிங் சிங்கிள் லைன் ஆஃப் கோட் ஆர் மேக்கிங் ஷார்ட் நோட்ஸ். ஏதாவது ஒரு சிங்கிள் லைனோ இல்லை ஷார்ட் நோட்ஸ் எடுக்கக்குள்ளேயோ இது யூஸ் பண்ணுவோம். எங்கே அப்படின்னா யூனிக்ஸ் செல் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில். பிகாஸ் ஹேஷ் மார்க் இஸ் விசிபிள் ஆன் த பேஜ். Shell style comments are sometimes used to mark off blocks of code. சம்டைம் இந்த கோடை நம்ம ஷோ பண்ணுற மாதிரி நீடர் இருக்கும். சம்டைம்ஸ் அந்த எப்படி இருக்குன்னா அது இந்த மாதிரி தான் ஹேஷ் குக்கி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குல்ல, இந்த மாதிரி தான். தே ஆர் யூஸ்டு பிஃபோர் லைன் ஆஃப் கோட் ஐடென்டி வாட் கோட் டஸ் இன் விச் கேஸ் தே ஆர் யூஸ்வலி இன்டெண்டட் த சேம் லெவல் ஆஸ் த கோட். இன்டென்ட்ன்றது உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த பேராகிராஃப்க்கு இது இன்டெண்டட் லைன், இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா இன்டெண்டட். அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க இன்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு இஃப் கண்டிஷனில் கொடுத்துட்றாங்க. அண்ட் தென் எக்கோவில் கன்ஃபர்மேஷன் ஃபார்ம்ன்றத ஒரு ஃபங்க்ஷனாக கால் பண்ணுறாங்க. ஷார்ட் கமெண்ட்ஸில் கொடுக்கக்குள்ளே என்ன பண்ணலாம் அப்படின்னா பாருங்கள், இங்கே ஹேஷ் நம்ம எப்படி அங்கே டபுள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஹேஷை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஷார்ட் கமெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா சிங்கிள் லைன் கோடில் எப்படி கொடுக்க முடியும்னா ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அந்த வேல்யூவை இதை வந்து நம்ம ஒரு அத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் பண்ணுறோம்.
பண்ணிட்டு அதை பாருங்க கால்குலேட் த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்ன்றதை நம்ம ஒரு கமெண்ட்டாக பண்ணியிருக்கோம். இது எல்லாமே செல்லோட அது அந்த செல் ஸ்டைலோட கமெண்ட்ஸ் எப்படி கொடுப்போம் அப்படின்றது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது C++ல எப்படி கமெண்ட் கொடுப்போம் அப்படின்றது. ஸோ வென் PHP என்கவுண்டர் 2 ஸ்லாஷஸ், PHPயில் நம்ம என்ன பண்ணுவோம், எப்பயுமே 2 ஸ்லாஷஸ் கொடுத்து தான் கோடை கமெண்ட் பண்ணுவோம். பட் இன்னும் C++ல எப்படி கமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னா எவ்ரி திங் ஃப்ரம் ஸ்லேஷஸ் டு த எண்ட் ஆஃப் த லைன் ஆர் எண்ட் ஆஃப் த செக்ஷன் ஆஃப் த கோட். எண்ட் லைனில் இல்லை அப்படின்னா அந்த பிளாக் ஆஃப் செக்ஷனில் எங்கேயாவது கொடுப்போம். விச் எவர் கம் ஃபர்ஸ்ட் இஸ் கன்சிடர் த கமெண்ட். அந்த இடத்துல தான் அது கன்சிடர் பண்ணிக்கும் கமெண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. த மெத்தட் ஆஃப் கமெண்டிங் இன் C++ எப்படி டெரைவ் பண்ணுவாங்கன்னா சேம் அஸ் செல் கமெண்ட் மாதிரியே தான். ஆனால் செல் ஸ்டைல் கமெண்ட் வந்து C++ல ரீரிட்டர்ன் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படின்னா ஸ்லாஷில் தான் வரும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இஃப் டபுள் செக்கில் கொடுத்துட்டு பாருங்கள், டபுள் லைன் கமெண்ட் ஆஸ் யூஷுவல் நம்மள PHP மாதிரி தான் இதுவும் வரும். அண்ட் தென் ஒரு ஃபங்க்ஷனை கால் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கால் பண்ணியிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இங்கேயும் டபுள் ஸ்லாஷ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஒரு PHPயில் ஒரு கால்குலேஷன் மெத்தட் பண்ணுறாங்க. அதனோட அனதர் மெத்தட் இப்படி இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நம்ம கமெண்ட்டை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு யூஸ் ஆகும். இது வந்து C++ல. இதுவே Cல எப்படி கமெண்ட் பண்ணுவாங்கன்னா while செல் ஸ்டைலும் C++ ஸ்டைல் கமெண்ட்ஸும் யூஸ்ஃபுல்லாக அனடேட்டிங் த கோட் அனடேட் பண்ணுறதுக்காகவும் ஷார்ட் நோட்ஸ்க்காகவும் லாங்கர் கமெண்ட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஸ்டைல் கொடுத்து ஏதாவது பெரிய கமெண்ட் கொடுக்கணுன்ற நெசரிக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க C++லையும் செல் ஸ்டைல்லையும். PHP supports block comments whose syntax comes of C programming language. Block of comments கொடுக்கக்குள்ள C programming languageோட லேருந்து வந்தது தான் PHPயோட சப்போர்ட்டு. அப்படி கொடுக்குறப்ப என்க்ரவுண்ட் பண்ணக்குள்ள தான் நம்ம எப்படி கொடுக்குறோம் அப்படின்னா /* கொடுத்து மல்டிபிள் லைனுக்கு நம்மளால கமெண்ட் பண்ண முடியும். until encounter ஆஸ்ட்ரிக் சிம்பிளோட யூஸ் பண்ணுவோம் வித் பை அ ஸ்லாஷ். இதை தான் கன்சிடர் பண்ணுவோம். ஸோ இந்த ஒவ்வொரு கமெண்ட்டும் எப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதை நோட் பண்ணிக்கோங்க. சியில் C++ல ஷெல் ஸ்டைலில் எப்படி கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோன்றது. ஸோ த கைண்ட் ஆஃப் கமெண்ட் எப்படிலாம் மல்டிபிள் லைன்ஸ் கொடுப்போன்றத ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். C ஸ்டைல் எப்படி கொடுப்போம் அப்படின்னா bunch of variables assign number them, there are no real reason do this, we just having a fun அப்படின்ற ஒரு டேர்ம் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கான கமெண்ட்டை ரெஃபரன்ஸ்க்காக இங்கே கொடுத்துருக்காங்க. ஃபார் அவர் ரெஃபரன்ஸ். Because C style comments have specific start and end markers, you can tightly integrate them the code. ஏன்னா இப்போ ஒரு பெரிய லென்த் ஆஃப் கோட், ஒரு 500 லைன் கோட் எழுதுறோம்னா நமக்கு அங்கே என்னன்ற கமெண்ட் பண்ணாமல் இருந்தோம்னா அதனோட நீட்ஸ் நமக்கு தெரியாமல் போகும். தட்ஸ் வை வி யூஸ் த கமெண்ட்ஸ். ஸோ திஸ் டென்ஸ் டு த மேக் யுவர் கோட் ஹார்டர் டு ரீட். பாருங்க இந்த இடத்துல கமெண்ட் பண்ணியிருக்காங்க. திஸ் கமெண்ட் கேன் பி ஃபிக்ஸ்டு டு கோட் 2 அப்படின்றது கொடுத்துட்டு இது மட்டும்தான் அதனோட எக்ஸ்டென்ஷன். இது வந்து நல்லா ஒர்க் ஆகுது, திஸ் ஒர்க் ஃபைன்ன்றதையும் மல்டிபிள் லைன் கமெண்ட்ஸாகவும் நம்ம சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தும் நம்ம கமெண்ட் பண்ணிக்க முடியும். இது சியில். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது லிட்ரல்ஸ் அப்படின்றது PHPயில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம், அது என்னென்ன மாதிரியெல்லாம் இருக்கும் அப்படின்றது தான் லிட்ரல்ஸு. ஸோ லிட்ரல்ஸில் பார்த்தோம் அப்படின்னா லிட்ரல் இஸ் எ டேட்டா வேல்யூ தட் அப்பியர்ஸ் டைரக்ட்லி இன் எ ப்ரோக்ராம். டைரக்டாக ப்ரோக்ராமில் லிட்ரல்ஸை யூஸ் பண்ணிக்க முடியும். பார்த்தோம்னா இப்போ 2001 0fx இந்த ஹெக்ஸாடெசிமல் பார்த்தோம்ல அந்த மாதிரி. அதர் தென் தட் நம்மளோட ஃப்ளோட்டிங் வெர்ஷனு, டபுள் கோட்ஸில் கொடுக்குறது, சிங்கிள் கோட்ஸில் கொடுக்குறது, வித்தவுட் ஸ்ட்ரிங் கொடுக்குறது, நல் கொடுக்குறது, இது எல்லாமே லிட்ரலில் வரும். இது இம்பார்ட்டண்ட். இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐடென்டிஃபையர்ஸ். இதனோட டேர்ம்ஸ் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பேசிக்ஸ் தெரிஞ்சால் போதும். அண்ட் ஐடென்டிஃபையர் இஸ் அ சிம்பிளி நேம். இன் PHP ஐடென்டிஃபையர்ஸ் யூஸ்டு என்னென்ன ஐடென்டிஃபையர்ஸில் இருக்குன்னா வேரியபிள், ஃபங்க்ஷன், கான்ஸ்டன்ட்ஸ், கிளாஸஸ். இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு த ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் ஐடென்டிஃபையர் இஸ் ஆஸ்கி லெட்டர். அப்படின்னா என்னென்னா அப்பர் கேஸ், லோவர் கேஸ் ஆஸ்கி லெட்டராக இருக்கணும், வித் அண்டர்ஸ்கோரோடு இருக்கணும். ஸோ எப்படி இருக்கலாம்னா எனி ஆஃப் த கேரக்டர்ஸ் பிட்வீன் ஆஸ்கி வேல்யூவில் இந்த மாதிரி கிரியேட் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். வித் நம்பரோட நம்ம ஆஸ்கி வேல்யூ கிரியேட் பண்ணி இந்த மாதிரி நம்பர்ஸை கிரியேட் பண்ணலாம் வித் அண்டர்ஸ்கோட. ஆஃப்டர் த இனிஷியல் கேரக்டர் தீஸ் கேரக்டர்ஸ்
நம்ம யூஸ் பண்ணக்குள்ள எவ்வளோ டிஜிட்ஸ் யூஸ் பண்ணலாம்னா 0 to 9 வரலும் யூஸ் பண்ணி நம்ம வேரியபிள் நேமோ ஃபங்க்ஷன் நேமோ நம்ம கிரியேட் பண்ணிக்க முடியும். இது ஐடென்டிஃபையர்ஸ்க்கு. நெக்ஸ்ட் வேரியபிள் நேம்ஸ் எப்படிலாம் கொடுக்கலாம். இப்போ வேரியபிள்ஸ் நம்ம கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். டிஃபால்ட்டா மார்க்குன்னு கொடுக்கலாம், ஆடுன்னு கொடுக்கலாம், சப்புன்னு கொடுக்கலாம். இதெல்லாம் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணக்குள்ள ஃபங்க்ஷனு ஆட் ஆஃப் அப்படின்னு கொடுக்குறோம் இல்லையா? இல்லை ஒரு வேரியபிள் ஸ்டார்ட் பண்ணல ஆட் ஈக்குவல் டு a plus 10 ஏன்றது வேரியபிள். இது வேரியபிளோட நேம். இல்லைன்னா a ஈக்குவல் டு 10 இது ஒரு வேரியபிள். இங்கே எப்படி வேரியபிள் நேம் கொடுக்கலாம் அப்படின்னா ஆல்வேஸ் பிகின் வித் டாலர் இன் PHP. இது கேஸ் சென்சிட்டிவ். ஸோ நீங்கள் எப்படி ஒரு வேரியபிள் நேம் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மால் லெட்டரில் சம் வேரியபிள் நேம் இங்கே இருக்குது இல்லையா? ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்காங்கன்னா இந்த வேரியபிளை நீங்கள் ப்ரோக்ராம்குள்ளே எங்கே எக்ஸிக்யூட் பண்ணாலும் சேம் இந்த டேர்மில் யூஸ் பண்ணணும். இந்த இடத்துல திடீர்னு போய் நீங்கள் கேபிட்டல் B யூஸ் பண்ணோம்னா உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணும். அதே மாதிரி தான் அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணியிருந்தாலும் அதே தான். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் ஃபோர்ஸ்ன்ற ஒவ்வொரு வேர்டோட ஃபர்ஸ்ட் லெட்டரும் நமக்கு அப்பர் கேஸில் இருக்குது. அதே மாதிரி கொடுக்கணும். ஸோ பிஃபோர் அண்டர்ஸ்கோர் ஸ்டார்ட் பண்ணோம்னா அதையும் மென்ஷன் பண்ணணும். என்ன மாதிரி இருக்கோ அப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். இதில் இல்லீகலான வேரியபிள் நேம் என்ன அப்படின்னா பாருங்கள், நாட் வேலிட். இந்த ஸ்பேஸை அக்செப்ட் பண்ணிக்காது, இந்த சிம்பிளை அக்செப்ட் பண்ணிக்காது, அதே மாதிரி நம்மளோட நம்பர் வேல்யூஸை அக்செப்ட் பண்ணிக்காது. இதெல்லாம் இல்லீகல். இந்த மாதிரி மட்டும்தான் அது வேலிடாக எடுத்துக்கும். ஸோ தீஸ் வேரியபிள்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட் டியூ டு த கேஸ் சென்சிட்டிவிட்டி. எப்படிலாம் கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எக்ஸாம்பிளோட கொடுத்துருக்காங்க. ஒரு 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் நேம்ஸ் ஆர் நாட் கேஸ் சென்சிட்டிவ். ஃபங்க்ஷன் நேம் கொடுக்கக்குள்ள கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. அந்த இடத்துல நம்ம எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ வேலிட் ஃபங்க்ஷன் நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான நேம். இங்கே நம்ம எதுவும் சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு இல்லை, ஸ்பேஸ் கொடுக்காம மட்டும் கொடுக்கணும். ஸ்பேஸ் கொடுக்குற மாதிரி டிஃப்ரென்ஷியேட் தெரியணும்னா நம்ம அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணிக்கலாம். டெலிட்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த லெட்டருக்கு கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். இல்லைன்னா ஃபுல்லாக கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணலாம். அண்ட் தென் அண்டர்ஸ்கோர்லேருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம். இதெல்லாம் வேலிடு. இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நேம் எல்லாமே அக்சஸ் பண்ணிக்கும். பாருங்க, ஹவுடி நம்ம அப்பர் கேஸும் லோவர் கேஸும் மாறி மாறி அப்பர் கேஸா இல்லை லோவர் கேஸா இதெல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கும் நம்மளோட ஃபங்க்ஷன் நேம்ஸில். அடுத்து கிளாஸ் நேம்ஸ் எப்படி கொடுப்போம் அப்படின்னா கிளாஸ் நேம்ஸ் அலோ த ஸ்டாண்டர்ட் ரூல்ஸ் இன் PHP ஐடென்டிஃபையர்ஸ். இதுவும் கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது. நம்ம ஃபர்ஸ்ட் லெட்டரை வந்து கேபிட்டல் லெட்டரில் கொடுத்தோம்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டரில் கொடுத்தோம்னா ஸ்மால் லெட்டர். பாருங்க, இங்கே ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்டூடெண்ட் கிளாஸ்ன்ற செகண்ட் வேர்டை மட்டும் நமக்கு எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா அப்பர் கேஸில் கொடுத்துருக்காங்க. அது ரிசர்வ்டு வேர்ட். இது கிளாஸ் நேம்ஸ். ஃபர்தராக நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கணும், நமக்கு புரியும். ப்ரோக்ராமில் எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா. அடுத்தது கான்ஸ்டன்ஸ். கான்ஸ்டன்ஸ் அப்படின்னா அந்த வேர்ட்லேயே மீனிங் இருக்காது, மாறாது அப்படின்ற மாதிரி. ஸோ எ கான்ஸ்டன்ட் இஸ் அன் ஐடென்டிஃபையர் ஃபார் அ சிம்பிள் வேல்யூ. ஒன்லி ஸ்கேலார் வேல்யூஸ், பூலியன், இன்டீஜர், டபுள், ஸ்ட்ரிங் அந்த மாதிரி இடத்துலலாம் கான்ஸ்டன்ட் சக்ஸஸ் ஆகும். ஒன்ஸ் செட் த வேல்யூ கான்ஸ்டன்ட் கேனாட் சேஞ்ச். கான்ஸ்டன்ட் அப்படின்றப்பவே நமக்கு தெரிஞ்சிருக்கும் அதனுடைய வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகாது. ஒரு தடவை டிஃபைன் பண்ணோம்னா அதில் எந்த சேஞ்சஸும் பண்ண முடியாது. கான்ஸ்டன்ட்ஸ் ஆர் ரெஃபர்டு பை தர் ஐடென்டிஃபையர்ஸ். என்ன ஐடென்டிஃபையர்ஸ்னு பிஃபோராக நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அது பூலியனா, இன்டீஜரா, டபுளா, ஸ்ட்ரிங்கான்ட்டு. செட் யூஸிங் த டிஃபைன் ஆஃப் ஃபங்க்ஷன். எப்படி யூஸ் பண்ணுவோம்னா கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ணக்குள்ள டிஃபைன்ன்ற கீவேர்ட் யூஸ் பண்ணியிருப்போம். இது ஒரு பில்டின் வேர்ட்ஸு. ஸோ அதுக்குள்ளே நம்ம என்ன டேர்ம் கொடுக்குறோமோ கொடுத்துட்டு எக்கோ பப்ளிஷன்னா நமக்கு அது அவுட்புட்டாக டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் என்னென்ன மாதிரி கீவேர்ட்ஸ், ரிசர்வ்ட் வேர்ட்ஸ்னால் இந்த வேர்ட்ஸை மாற்றவே முடியாது PHPயில். என்னென்ன மாதிரியான வேர்ட்ஸ் அப்படின்றத பார்க்க போகிறோம். வேர்ட் செட் அசைட் பை லாங்குவேஜ் இட் கோர் ஃபங்க்ஷனாலிட்டி. யூ கேனாட் கிவ் அ வேரியபிள், ஃபங்க்ஷன், கிளாஸ் ஆர் கான்ஸ்டன்ட் சேம் நேம் ஆஸ் அ கீவேர்ட். இங்கே என்ன இருக்கோ அந்த கீவேர்ட் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த கீவேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். கிளாஸ், டிர், ஃபைல், ஃபங்க்ஷன், லைன், மெத்தடு, நேம் ஸ்பேஸ், ரைட், அப்ஸ்ட்ராக்ட், அண்ட், அரே, ஆஸ், எக்கோ, எல்ஸ், எல்சிஃப், எம்டி, எண்ட் டிக்ளேர், எண்ட் ஃபார் ஈச், எண்ட் இஃப், எண்ட் ஸ்விட்ச், எண்ட் வைல், எவால்வ், எக்ஸிட், எக்ஸ்டென்ஸ், instead of, interspace, is set, list, namespace, new, or, print, private, protected, public, requirements அப்படின்ற நிறைய டேர்ம்ஸில் இருக்குது. இந்த டேர்ம் ஃபுல்லாக பாருங்கள். இது எல்லாமே நம்ம ஃபங்க்ஷனில் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது ஒரு கீவேர்டு. இந்த கீவேர்டை வந்து நம்ம இன்னொரு டேர்ம் என்ன சொல்லுவோம்னா ரிசர்வ் வேர்டு. அது இம்பார்ட்டண்ட், அதை நோட் பண்ணிக்கோங்க. கீவேர்டு இன்னொரு நேம் வந்து
ரிசர்வ்டு வேர்டுன்னு சொல்லுவோம். இந்த ரிசர்வ்டு வேர்ட் எல்லாம் ஒரு ஓவர் வியூ மாதிரி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணக்குள்ள தெரியணும். என்னென்ன இந்த வேர்டை பார்த்தா உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கணும், அது கீவேர்டா அப்படின்றது. ஸோ இப்போ நம்ம என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னா 1.2ல பேசிக் சின்டாக்ஸ், ரைட்டிங் அண்ட் ரன்னிங் த ஸ்கிரிப்ட், நெக்ஸ்ட் பிஹெச்பியும் HTML எப்படி மிக்ஸ் பண்ணி நம்ம பார்க்கறது, அதுக்கான எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம், லெக்சிக்கல் ஸ்ட்ரக்சர்னா என்ன, கேஸ் சென்சிட்டிவிட்டினா என்ன, ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் செமிகோலன்ஸ், ஒயிட் ஸ்பேஸ் அண்ட் லைன் பிரேக்ஸ், கமெண்ட்ஸ், ஷெல் ஸ்டைல் எப்படி கமெண்ட் பண்ணுவோம், கமெண்ட் டாபிக்ல இதெல்லாம், C++ஓட கமெண்ட் என்ன, சியோட கமெண்ட் என்ன, நெக்ஸ்ட் லிட்ரல், ஐடென்டிஃபையர், வேரியபிள் நேம்ஸ் அண்ட் தென் ஃபங்க்ஷன் நேம்ஸ், கிளாஸ் நேம்ஸ், கான்ஸ்டன்ட்ஸ், கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ்ல என்னென்ன மாதிரியான PHP கோர் கீவேர்ட்ஸ் இருக்கு, அதுக்கு இன்னொரு டேர்மோட வேர்டு ரிசர்வ் வேர்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வேரியபிளையும் கான்ஸ்டன்ட்டையும் எப்படி டிஃபைன் பண்ண போறோம் அப்படின்றது. இப்ப பார்த்ததெல்லாம் அங்க நம்ம ஒரு ப்ரோக்ராமா பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. Future Vision Study Center, 2nd floor, AVK Maruti Plaza, opposite Hotel Lakshmi Prakash, SKS Hospital Road, New Bus Stand, Salem 4. For contact 90420 30163 and web address www.futurevision.ias.com.